ஹை வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அண்ணா நார்மலாக அதாவது 2 வீலர் லைசன்ஸ் வச்சு ஆட்டோ ஓட்ட முடியுமா, அப்படின்னா எந்த வகை ஆட்டோ வாங்கலாம், சிஎன்ஜி பஜாஜ் மேக்ஸிமா வாங்கலாமா, அப்படிலாம் இது வாங்கலாமா கேட்டு கம்ஃபர்ட் வாங்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம நண்பர் அவர் மறக்காமல் அவருக்கான வீடியோ தான் இது. ஏன் நிறைய பேர் அதுவும் இல்லாமல் அவர் என்ன கேட்டிருந்தாரு, எங்கே ஓட்டலாம், சென்னையில் எந்த இடத்த ஓட்டணும், எந்த டைமில் எடுக்கணும் ஆட்டோவை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தான் மக்கள் இது. எங்கெங்கே போய் சவாரி கிடைக்கும், எந்தெந்த சவாரி அடிக்கும், எவ்வளோ சவாரி அடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டைமிங்கில் எங்கெங்கே போகக்கூடாதுன்ட்டு அதை ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மக்களுக்கு 1 by 1 பார்க்கலாம். மோஸ்ட்லி 2 வீலர் லைசன்ஸ் வச்சு ஆட்டோக்கு அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, 2 வீலர் பைக் டாக்ஸி ஓட்டிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டிட்டாலும், ஒரு 6 மாதம் ஓட்டாலும் சரி, கம்பெனிக்காரருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க இந்தமாரி எனக்கு நான் புதுசாக ஆட்டோ வாங்கியிருக்கேன், எனக்கு ஆட்டோவுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது, அவங்களே கன்வெர்ட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு கம்பல்சரி பேட்ச் வேணுங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கு. ஏன்னு கேட்டால், ரேப்பில் நம்ம 2 வீலர் வச்சு கூட ஒரு டைமில் அப்ளை ஆகும். ஆனால் இருந்தாலும் நம்ம பேட்ச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியே போகும்போது, நைட் டைமில் போகும்போது, எங்கன்னா போகும்போது அதை போலீஸ்கார் கம்பல்சரி பேட்ச் இருந்தால் தான் அவங்க ஆட்டோ ஓட்ட முடியும். இது நம்ம வெஹிக்கிள் ஓன் போர்டு கிடையாது. எல்லோ போர்டு பொறுத்த வரைக்கும் பேட்ச் தேவை. நம்ம ஓன் யூஸ் இருக்கும்போது கார் லைட் இருந்தாலே போதும், ஓன் போர்டு பொறுத்த வரைக்கும் எல்லோ போர்டு பொறுத்த வரைக்கும் பேட்ச் கன்ஃபார்ம் 100% தேவை. மக்கள் பேட்ச் கண்டிப்பாக தேவை. அதேமாரி அவங்களுக்கு ப்ராப்பராக இன்சூரன்ஸ் இருக்கணும், காக்கி சட்டை போட்டிருக்கணும், வண்டியோட ஆர்ச்சி புக்கு இருக்கணும். நீங்கள் சப்போஸ் கையில் இல்லைனா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. சப்போஸ் போலீஸ் ஆர்ஜி நைட்டில் மடிக்கி கேட்கும்போது அவங்ககிட்ட காட்டினா போதும். அதேமாரி புகை டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் இருக்கணும். பைக்கில் இன்சூரன்ஸ் முதல் கூட எல்லாம் இருக்கும். இன்சூரன்ஸ் முடிஞ்சால் மறக்காமல் போட்டுருங்க. லைசன்ஸும் ரினியூ பண்ணி அடிக்கடி வச்சுங்க. அதேமாரி வண்டிக்கு ஆயில் கம்பல்சரி ஒரு 2 வாரத்துக்கு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பஜாஜ் மேக்ஸ் 1 வாரத்துக்கு ஒரு கம்பல்சரி செக் பண்ணுங்க. ஆயில் தான் அதாவது நம்ம இன்ஜினுக்கு ஹார்ட் மாதிரி ஆயில் செக் பண்ணிக்க, பிரேக் அப்பப்போ செக் பண்ணிக்க, வண்டி அப்பப்போ தொடச்சி வச்சுக்க, அப்பப்போ க்ளீன் பண்ணிங்க. அதேமாரி அப்பப்போ டஸ்ட்டு படாமல் இன்ஜினில் அப்பப்போ வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் ஒரு வண்டிக்கு வாட்டர் வாஷ் பண்ணிக்க. நீங்கள் புது ஆட்டோ வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 1 lakh கட்டி வாங்க போகிறீங்க. அதுதான் நான் மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 30,000 கட்டும்போது, டவுன் பேமெண்ட் கம்மியாக கட்டும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், வட்டி அதிகமாகும். அதனால தான் நம்ம 1 லட்சம் கட்டினா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகும். முடிஞ்ச அளவு அதுக்கு மேலே நீங்கள் கட்டி பாருங்கள். 30,000 35,000 கட்டி எடுத்து வேஸ்ட்டு, நமக்கு ரொம்ப வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 lakh வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சு ஏதாச்சும் வச்சு பண்ண. அதேமாதிரி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுற தொழிலில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. வெடிக்காலம் 3 மணிக்கு ஏஞ்சி போகிறேன், இது வரைக்கும் நான் ஏஞ்சிப்போம். எனக்கு ஏன்னா ஒர்க் இருந்தால் தான் சரி, லீவ் போட்டு வெளியே ஊருக்கு போகணும், அப்போ தான் ஏந்திருக்க மாட்டேன். கம்பல்சரி 3 மணிக்கு ஏஞ்சி நான் சென்ட்ரலில் எக்மோர் இந்தமாதிரி இடத்துக்கு போயிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சவாரி அடிக்கும். அந்த இடத்துல சவாரி அடித்து 3 மணிக்கு 4 மணிக்கு எடுத்து வெளியே எங்கே போனாலும் 1.5 இடத்துல கிடைக்கும். அதேமாரி நம்ம என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட 9 மணி வரைக்கும், 9 மணி அதாவது வெடிக்காலம் 3 மணிக்கு எடுத்து 9 மணி வரைக்கும் எங்கே வேணால் போகலாம். புரியுதுங்களா? இந்த லாங் கூட போகலாம், 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர். 9 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகவே கூடாது. அதாவது முக்கியமாக போரூர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மெட்ரோன்றாங்க, அந்த சைடெலாம் போனால் ஒரு வாட்டி லாக் ஆகிடும். புரியுதுங்களா? போரூர், இந்த பக்கம் பார்த்தா வடபழனிலேருந்து இந்த ஆற்காடு ரோடு, அந்த பக்கம் அப்படி போனால் அந்த பக்கம் பூந்தமல்லி ரோடு, இந்த பக்கம் வந்தால் மாதாவரோட ஓரளவுக்கு போயிடலாம், பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் இது மெட்ரோ கிடையாது. இப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா அடையாறு, பனங்கால் பார்க்கு, இந்த பக்கம் போனீங்கன்னா கொலைக்கேசி, பெருங்குடி, இது திருவான்மையூர் கூட இப்போலாம் டிராஃபிக் கிடையாது. திருவான்மையூர் கூட போகலாம். திருவான்மையூர், அடையாறு இதுக்குள்ளே டிராஃபிக்காக சுற்றி லோக்கல் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு. முக்கியமாக போரூர் போகாதீங்க, பெரம்பூர், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பனங்கால் பார்க்கு அந்த சைடு, அந்த புதுசாக பிரிட்ஜு கட்டணும், அந்த சைடெலாம் லாக் ஆச்சுன்னா லாக் ஆகக்கூடாது. அதாவது கல் மண்டபம், காந்தி மண்டபம், அடையார் பிரிட்ஜு அந்த சைடு இருக்குது பாருங்கள், ஐஐடி மெட்ராஸா, அந்த பக்கம்லாம் போனால் ஒரு வாட்டி லாக் ஆனால் 1 hour ஆகிடும். அதனால் 9 மணிக்கு மேலே போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளேயே ஓட்டி முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் வச்சுங்க. அதேமாரி 1.5 அதாவது வெடிக்காலம் 3 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு சவாரி எடுத்து ஒரு அளவுக்கு எங்கே வேணால் லாங் வேணால் போயிடுங்க, பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லாங் போகிறீங்களோ அந்த அளவுக்கு பால் மறக்கூடாது. எந்த அளவுக்கு எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம்.
அதேமாதிரி கஸ்டமர் ஏற்றும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க. எக்ஸ்ட்ரா கேட்குற மாரி இருந்தால் நிறைய பேர் கேன்சல் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஆட்டோக்காரங்க எக்ஸ்ட்ரா கேட்கறதால நிறைய பேர் இப்போ நீ எக்ஸ்ட்ரா கேட்டு மற்றவங்களுக்கு அதனால் பிரச்சனை வரதால் தான் இப்போ நிறைய பேர் ஆட்டோக்காரங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்றாங்க. முடிஞ்சளவு எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க. கஸ்டமரே ஒரு டைம் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு கூட ஒரு 50 ரூபான்றத 100 ரூபா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க. அதேமாதிரி லக்கேஜுக்கு அதிகமாக ஏற்றினா கேளுங்க, தப்பு இல்லை. ஒருத்தன் ஒரு பேக்கெட் இருந்தால் 60, 4-5 பேக்கெட் இருந்தால் லக்கேஜ் கேளுங்க, தப்பு இல்லை. அதேமாதிரி 4 பேர் ஏறுறது, 4 பேர் யார் 3 பேருக்கு 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ எக்ஸ்ட்ரா கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்டோவில் 3 மெம்பர் தான் அலோடு. 4 பேர் ஏற்றினா எக்ஸ்ட்ரா கேட்கறது தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ கெப்பாசிட்டி வந்து 3 பேர் தான். ரேப்பிடோ அலோடு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். அதேமாரி சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இதேமாதிரி நிறைய பேர் ஏற்றுறாங்க. அதெல்லாம் ஏற்றவே அலோடு கிடையாது. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஹெல்ப்பு கேட்டால் அவங்களே கேன்சல் பண்ணி ஒரு 15,000 இன்கம்க்கு வந்துடும். அதேமாரி நீங்கள் ஆட்டோ ரேப்பிடோ ஆன் பண்ணுறீங்களா, லொக்கேஷன் போய்ட்டு அரை வீடுன்னு கொடுத்துருங்க. 3 நிமிஷம் மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு ரூபாய் கவுண்ட் ஆகும். அதேமாதிரி நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்க ஆட்டோக்காரங்க. நீங்கள் லொக்கேஷனுக்கு போய் அந்த அரை வீடுன்னு கொடுத்துட்டு அது கவுண்டிங் 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். 3 நிமிஷத்துக்கு மேலே போனால் நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா கணக்கு. அதேமாதிரி அதுக்கப்புறம் அவங்க கேன்சல் பண்ணலாம். ஒரு டைம் 15 ரூபா வரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. எப்பயுமே சரி, நீங்கள் எங்கே போய் லொக்கேஷன்னாலும் சரி அரை விட அரைவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நாங்கள் ஃபோன் பண்ணி ஓடிபி போட்டுன்னு சொன்னால் போடாதீங்க. அவங்க ஆட்டோவிலேருந்து ஏறி உட்காருங்க, அதுக்கப்புறம் ஓடிபி போடுங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கே நடந்துக்குது இந்த விஷயம். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி ஓடிபி போட்டு அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை, இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போனாங்க. அதையுமே சொல்கிறேன். நிறைய பேர் இந்தமாதிரி ஓடிபிங்க போட்டுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. வந்து ஆட்டோவில் ஏறி உட்காந்த பிறகு ஓடிபி போடுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. அதே தான் கஸ்டமரும் கேட்பாங்க. நம்ம கஸ்டமர் கேர் ஃபோன் அவங்க கேன்சல் பண்ணால் கூட அவங்கள நீங்கள் வந்த பிறகு ஓடிபி போடுங்க அப்படின்ட்டு கஸ்டமர் கேரே கேட்பாங்க. அதேமாதிரி அந்த கியூஆர் கோடு வந்து நம்ம கூகுள் பேயில் அனுப்பிச்சிக்க சொல்கிறோம். இந்த வேலட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் பேயில் தான் வாங்குறாங்க. அவங்க இஷ்டம், புரியுதுங்களா? நானும் கூகுள் பேயில் தான் வாங்கியிருக்கேன். அதேமாரி வேலெட்டில் வந்து அப்போ ஒரு 3 நாளைக்கு ஒரு நாள் ஈஸி பண்ணிக்கிட்டே இருங்க, புரியுதுங்களா? ஈஸி பண்ணிக்கிட்டே இருங்க. அதேமாரி கம்பல்சரி ஓலா, ஊபர் எடுக்கவே எடுக்காதீங்க. ஓலா, ரேப்பிடோ, நம்ம ஏற்றுறது, இது 3மே போதும். நம்ம ஏற்றுற அதிகமாக ரேட் கொடுக்க மாட்டாங்க. ஓலா, ஊபர், புரியுதுங்களா? ஓலா, ரேப்பிடோ. இப்போ ரேப்பிடோ ரொம்ப நல்லா கொடுத்துருந்தா இப்போ ரொம்ப ஓலா, ஊபர் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவல் தான் கொடுக்குறாங்க. ரேப்பிடோ வந்து பரவாயில்ல. ஏற்கனவே சவாரி கொடுத்துல அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஊபர் தான் இப்போ இந்த 3 மணிக்கு சவாரியே கொடுக்க மாட்டான். அவன் காலையில் 6 மணிக்கு மேலே தான் ரேப்பிடோ வந்து ஓலா வந்து சவாரி கொடுப்பான். ரேப்பிடோ வந்து எனி டைமும் கொடுப்பான். அவனை நம்பி எங்கே வேணால் போகலாம். ஊபர்லாம் ஓட்டாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆட்டோ வாங்கிட்டு என்ன ப்ரோ ஒரு நாளைக்கு நான் 2000 ரூபா சம்பாதிச்சிட்டேன், ஒரு நாள் 100 ரூபா கூட வரல. அதே மாதிரி தான் ஆட்டோக்காரங்க நம்ம எல்லாமே. ஒரு நாள் 1000 ரூபா சம்பாதிக்கலாம், ஒரு நாள் 2000 ரூபா கூட சம்பாதிக்கலாம். ஒரு நாள் 1000 ரூபா, 800, 900 ரூபா, ஒரு நாள் இல்லாமல் கூட போகும். 500, 600. அதுக்கு நம்ம பாலமாக இருக்கக்கூடாது. நம்ம ஆட்டோ தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வரலாம், ஒரு நாள் வராமல் போகலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போக தெரியணும் வாழ்க்கைக்கு, புரியுதுங்களா? அதேமாரி மாதம் டியூக்கு ஏற்ற மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா டியூ வர நேரத்தில் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும், ஓட்டவே கூடாது. அதேமாதிரி வீட்டில் எவ்வளோ சண்டை வந்தாலும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுன்னு ஓட்டினா தான் இந்த கஸ்டமரும் சரி நம்மளும் சரி சேஃபாக போக முடியும். இதுதான் முக்கியமாக. நம்ம லாஸ்ட்டில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவருக்கான வீடியோ தான் இது. அவர் பேரும் பின்னாடி போகிறேன், அவர் கமெண்ட் பண்ணி பின்னாடி போகிற மக்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். இவர் தான் மக்களே நம்ம கமெண்ட் பண்ணி இந்த நண்பர் யூடியூப்லேயே பார்த்துங்களா 2 வீலர் வச்சு லைசன்ஸ் வச்சு ஆட்டோ ஓட்ட முடியுமா, அதேமாதிரி எந்த ஆட்டோ வாங்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோ ட்ரைவ் பண்ண என்ன டைப் லைசன்ஸ் வேணும்ன்ட்டு நிறைய கேட்டிருக்காரு. இவருக்கான வீடியோ தான் மக்களே இது. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்பர் கொடுத்து அவர்கிட்டையும் பேசினேன். அவர் வந்து எந்த ஆட்டோ வாங்கலாம்னு கேட்டு ரெஃபர் பண்ணுவார். நானும் அவருக்கு சொல்லியிருக்கேன். அவருக்காக தான் இந்த வீடியோ மக்களே. நன்றி, வணக்கம்.